நேற்று நடந்த மீட்டிங்ல கூட வருங்கால முதல்வர் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை சொன்னார்னு நினைக்கிறேன். அந்த பவர் இருக்குது. அது எதனால இருக்குது அப்படின்னா பிஜேபி அனுசரித்து போறதுனால இருக்குது. எடப்பாடியை பத்தி உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சதை விட மோடிக்கு அமித்ஷாக்கு நல்லாவே தெரியும். அந்த அண்ணாமலை வெளிப்படையா மேடையில சொன்னதே தானே. ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, என் மகன் என்ன அளவுக்கிறான், நீ கூப்பிட்டு ஆறுதல் சொல்ற, நீ எனக்கு மகன் தான் அப்படின்னு. பிஜேபியே ஓ பன்னீர்செல்வத்தை வேணாம்னு நினைக்கிறதுக்கு காரணம் எவ்வளவுதான் செஞ்சு கொடுக்கறது, எந்த இடத்துல தான் நீ கொஞ்சமாச்சும் எந்திரிச்சு நின்ன. அமித்ஷா தேடலாம் அடிமைக்கு, தமிழ்நாட்டு மக்கள் தலைவனை தேடுறான். அப்படிங்கிறப்ப எடப்பாடி எப்படி தேர்ந்தெடுப்பார்கள்? என்டிஏ ஆட்சிங்கிறாங்க, முதலமைச்சர் அதிமுகங்கிறாங்க, எடப்பாடி பேரை எவனும் சொல்ல மாட்டேங்கிறானே. தலைமை இல்லை, தலை இல்லை. ஒரு சினிமா பிரபல்யத்தோட உருவான கட்சி அதிமுக. அந்த சினிமா முகம் இல்லை எடப்பாடி பழனிசாமி. ஆனால் எடப்பாடி பழனிசாமியிலிருந்து பிரிஞ்ச ஃபேக்டரிகள் எல்லாம் சேர்த்தாச்சு. அது பாஜகன்னு தனித்து போய் நின்னா அங்கே ஒரு 19%, இவங்க ஏற்கனவே தேமுதிகவோட நின்று 21%, இவர் மட்டும் ஒரு 20% வச்சுருக்காங்க. 39 ஆயிடுச்சு. இப்போ சீமானுக்கு கிடைச்ச 8ங்கிறது அது ஒன்றும் வானத்திலேருந்து வந்ததில்லை. இதே அதிருப்தி. அப்போ விஜய்க்கு கிடைக்கக்கூடிய அந்த 5 இருக்கு இல்லையா, அது சீமான்கிட்ட இருந்து வரக்கூடியது அல்லது அதிமுக கிட்ட இருந்து பிரியக்கூடியது. இப்போ ரெண்டையும் சேர்த்து இணைச்சிட்டோம்னா 39 ப்ளஸ் சீமான்கிட்ட இருந்து வரக்கூடிய 5 6. ஏன்னா சீமான் அங்கே கலகலத்து போய் தான் இருக்கிறாரு. அப்படி சேர்த்தா 45. அந்த 45 கண்டிப்பாக திமுக கூட்டணி வீழ்த்து. ஏன்னா போன தடவை 44 சில்லற 45 சில்லற. அப்போ இந்த நெக் டு நெக் டஃப் வரும். பாஜகவால் ஈஸியாக வெற்றி பெற முடியும். விஜய்க்கு எதிர்காலம் இருக்கு இல்லைங்கிறது பாஜகவுக்கு என்ன சார் முக்கியம்? அவங்களுக்கு வெற்றி தானே முக்கியம். அதாவது சேர்றவர் யோசிப்பார்லங்கிறேன். நீங்கள் அதனால தான் இவ்வளோ கட்டாயப்படுத்தும் அடித்து மிரட்டியும் அவர் வர தயங்குறாரு. இப்போ நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த பழைய காலத்து படத்துலலாம் ஆளுக்கு ஒரு தகடு வச்சுருப்பான். அந்த தகடை எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டாந்து சேர்த்தோன்னா நமக்கு ஒரு பிக்சர் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்குது. பட் நான் சொல்கிறது, இதுக்கு முன்னாடி நீங்கள் போன மேட்ச்சில் சச்சின் 100 அடித்தார். அதுக்கப்புறம் அந்த மேட்ச்சில் டோனி 200 அடித்தார். அப்போ இந்த மேட்ச்லேயும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு 100 அடிப்பார் 200 அடிப்பார்னு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்போ இருந்து அவங்களோட எக்ஸ்போஷர் ரேட்டு நீங்கள் சொல்கிறது இருக்கலாமே தவிர, பட் இன்று இருக்கக்கூடிய நிலை என்ன அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. அது எடப்பாடி ஸ்டைலில் சொல்லணும்னா அது பிரைம் மினிஸ்டருக்கான தேர்தல். மோடியை வேணுமா வேணாமான்னு இப்போ நான் வேணுமா வேணாமா அவனை கூட பார்ப்பேன்டா, உன்னை வேணவே வேணாங்கிற நிலையில் இருக்கிறாங்கிறப்ப நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வாக்கு சிதறல்கள் கண்டிப்பாக நீங்கள் சொல்வது படி விஜயோடைய வளர்ச்சி சீமானோடதும் ஏடிஎம்கே ஓட் பேங்கையும் தான் பிரிக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இவங்களை கொண்டுட்டு இருந்தாலும் சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் கார்பரேட் கம்பெனி. என்கிட்ட நீ பணம் கொடு, அவனை அடிக்கணுமா, நீயும் பணம் கொடு, இவனை அடிக்கணுமாங்கிற நிலையில் இருப்பாரே தவிர எந்த நிலையிலுமே கூட்டணிக்குள்ளார வரத்துக்கு அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார். அப்படியே ஒரு வேளை வந்தாலுமே ஒன்று இந்த ஈயம் பூசின மாதிரியே இருக்கணும், பூசாத மாதிரியே இருக்கணுங்க மாதிரி 8% குறையிறது பச்சையாக தெரியாது. இங்கே உள்ளே போயிட்டதுனால என்னோடது 8 தான் ஃபிக்ஸ் பண்ணிக்குவா. அப்படி எவ்வளோ வந்தாலும் அதில் 8 இவர் எடுத்துக்குவா. அப்படி இந்த நிலையில் இருக்குமே தவிர டிடிவி தினகரனுக்கு முன்னால் இருந்த ஒரு ஆதரவு அந்த சமூகத்தில் இப்போ அது இருக்குதானா? இல்லை. ராமதாஸோடைய முடிவு திமுகவை நோக்கி நகர்கிறது. அவர் மாம்பழத்தை நீங்கள் அன்புமணி கொடுப்பேன்னு பச்சையாக நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ சுயேட்சை சின்னத்தை வச்சுக்கிட்டு அவர் போய் அசிங்கப்பட மாட்டார். அப்போ ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஏன்னா அவர் பழந்துன்னு கொட்டப்பட்டவர், அந்த சின்னத்தோட வலு என்னன்னு அவருக்கு தெரியும். அப்போ உதயசூரியனில் அவர் நிற்பார். எங்கெங்கெல்லாம் அன்புமணி நிற்கிறாரோ அங்கெல்லாம் எனக்கு எழுத்து சீட்டு கொடுங்கன்னு சொல்லி இதே ஜிகே மணி அவங்களே இவருடைய மகள் எல்லாத்தையும் நாளைக்கு கிளம்பிறக்குவாருங்க. அப்படிங்கிறப்ப அப்போ யாரு உண்மையிலேயே வன்னியர் ஸ்ட்ரென்த் வச்சிருக்கான்னு ப்ரூவ் பண்ணுறாங்கிறப்ப அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு இல்லையா. இப்போ ஒரு பக்கம் விசிகா உள்ள இருக்குது, இன்னொன்று அது ஏற்கனவே அவர்களுக்கு பெரிய முரண்பாடுகள். விசிக தலைவருக்கு அது உயிருக்கு அச்சுறுத்தல் கொடுக்குற அளவுக்குலாம் பாமக ராமதாஸ் அவர்களுடைய அந்த பார்ப்பன அதாவது தலித் அல்லாதார் கூட்டமைப்பு வேலை செஞ்சுது. அப்படி இருக்கும்போது இந்த முரண்பாடு களத்தில் வேலை செய்யும் இல்லையா, அது எப்படி நீங்கள் சார் கீழே ஜெல்லாகுமா ரூட்டில் வேலைன்னா ஆகாது. ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், வன்னியர் பெல்ட்டில் உள்ளார இவங்களுக்கு வேலை இல்லை, இவங்க பெல்ட்டுக்குள்ளார அவங்களுக்கு வேலை இல்லை. அதான் நான் ரூட் லெவலில் கிரவுண்டில் சொல்கிறேன். இப்போ மேலே தலைவர்களை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அவங்களுக்குள்ளார ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ராமதாஸ் நடுவில் ஏதோ ஒரு மேடையில் அழுதார், ஏதோ நினச்சி அழுதப்ப இவர் திருமாவளவன் அன்னைக்கு ஃபோன் பண்ணி ஆறுதல் சொல்லியிருக்கிறார். அப்போ ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, என் மகன் என்ன அளவுக்கிறான், நீ கூப்பிட்டு ஆறுதல் சொல்கிற, நீயே எனக்கு மகன் தான் அப்படின்ட்டு.
இந்த நிலைகள் அவர்களுக்குள்ளார அது ஒரு ரொம்ப இணக்கமான ஒரு சூழ்நிலையில தான் இருக்குது. இவரே திருமாவளவனே அன்புமணி ஸோ அவங்க கடந்த கால ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணதுக்கு வாய்ப்பு இல்ல இருக்குங்க. அதான் இதுதான் நாளைக்கு அரசியல்ல சகஜம்னு சொல்றது. இப்ப நீங்க சொல்றோம்ல, இப்ப இவங்க ஒரு மானங்கட்ட அரசியல் சொல்றாங்க, இல்ல எங்களுக்குள்ளார திடீர்னு நாங்க சேர்ந்துக்கிட்டோம்னா அதுதான் கேவலம். இது இயல்பு நிலையை, இதுதான் நாளைக்கு ஒருத்தர் வீழ்த்துவதற்காக இணைவது. இப்ப அவரை வீழ்த்துவனும், அவர் அன்புமணியை காலி பண்ணணும்னு நினைக்கிறார் ராமதாஸ். நாளைக்கு எதிரியுடன் கை கோர்க்கிறாரா? இதுதான் அரசியல். இந்த மன்னர்கள் நாட்டின் போர் தொடுக்கும் போது பெரிய நாட்டை வீழ்த்த வேண்டும்னா கை கோர்த்து நாளைக்கு கள்ளத்தொடர்பு வச்சு அடிப்பான். அதுதான் நாளைக்கு அதை தான் ராஜதந்திரம் அப்படிங்குவாங்க. துரோகத்துக்கும் ராஜதந்திரத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறதுங்கிற பார்வையில் இவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலி ஃபீல் பண்ணுறது, அவர் ராமதாஸை ஏற்று நிற்கிறப்ப அன்புமணி தோற்று போவார். அப்போ வன்னியர் கம்யூனிட்டியோட வாக்கு ராமதாஸுக்கு போகாது. உடையார் அடையாளங்கிறவர் அவர் தோற்று போகிறாரு, முதலியார் அடையாளங்கிறவர் அவர் தோற்று போகிறாரு. நாளைக்கு ஜான் பாண்டியன் எங்கேயுமே நாளைக்கு இல்லை, கிருஷ்ணசாமி உங்கள் மேடையிலேயே ஏறல, தேமுதிக கூட்டம் வந்தாலும் அந்த அம்மா ராஜ்யசபா எம்பியாக தான் வரும். விஜயகாந்தின் அனுதாபத்தினால் விஜய் பிரபாகர் விருதுநகரில் நாளைக்கு வெற்றி வாய்ப்பை நெருங்கி இருக்கலாமே தவிர இன்று அந்த அனுதாபம் இருக்கணும். நம்ம வீட்லேயே ஒரு இளவு இருந்தால் ஒரு மாதம் ஜோகமாக இருப்போம், எல்லா நேரம் அதை நினச்சிக்கிட்டே இருப்போமா? இப்போ விஜயகாந்தை நம்பி 26 நாளைக்கு நின்னாங்க அப்படின்னா டெபாசிட் இழப்பார்கள். விஜய் வந்தால் நீங்கள் சொல்லும்படி நாளைக்கு அவர் தன்னை அழித்து கொண்டு பரவாயில்ல சார், இப்போ நானே வீட்டில் எனக்கு கிட்னி போயிடுச்சு நீ கொடுனா வீட்டில் இருக்கிறவனே தெரிச்சுக்கிட்டு வர்றான், நீ உன்னை பரவாயில்ல சாவச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல என்ன உயிர் வாழ வைக்கிறதுக்கு நீ வான்னா விஜய் வருவாரா? அப்படிங்கிறப்ப என்னை பொறுத்த வரைக்கும் ரஜினி மாதிரி அவர் அரசியலிருந்து பின்வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது. இப்போ தேமுதிகவை பொறுத்தவரையில் அவங்க எந்த மூடில் இருக்காங்க? இன்னொன்று ஓபிஎஸ் அவர் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது இவர்கள் எல்லாம் அதிமுக அல்லது என்டிஏ ஏதாவது ஒரு தலைக்கு உள்ளே இருந்தவங்க தான். இப்போ இன்னைக்கு வெளியில் இருந்தாலும் கூட அவர்களெல்லாம் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, கூடுதலாக பலம் ஏறத்தானே செய்யுங்கிறேன் நான். சரி, அதாவது அங்கே பலம் இருந்தால் தானே இங்கே பலம் ஏறுறதுக்கு. இந்த அவர் மருது அழகராஜா தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன், தங்கத்தோடு தவிடு சேர்ந்தா கூட கணம் கூறுவோம், வெறும் தவிடோட தூசி சேர்ந்தா என்ன ஆகுங்கிற மாதிரி. நீங்கள் ஓ பன்னீர்செல்வத்துக்கு என்ன இருக்குது? இப்போ பிஜேபியே ஓ பன்னீர்செல்வத்தை வேணான்னு நினைக்கிறதுக்கு காரணம் எவ்வளோதான் செஞ்சு கொடுக்குறது, எந்த இடத்துல தான் நீ கொஞ்சமாச்சும் எந்திரிச்சு நின்ன? இவனுக்கு குடைச்சல் கொடுத்தியா, காலி பண்ணி ஒற்றை தலைமைன்னு அந்த ஆள் அழகா தூக்கினான் பாரு, அந்த ஆள் சிஎம் கேண்டிடேட்னு எடுத்தான் பாரு, எதிர்கட்சி தலைவர்னு எடுத்தான் பாரு, எல்லாம் நாளைக்கு அவனா பண்ணது. நீ உனக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு சசிகலா உள்ள அனுப்புனதுலேருந்து தர்மயுத்தம் நடத்துறதுலேருந்து முதலமைச்சர் ஆக்குனது, துணை முதலமைச்சர் ஆக்குனது, திரும்பி உனக்கு எம்பி சீட்டு கொடுத்ததுலேருந்து நான் பணம் கொடுக்குற வரைக்கும் எல்லாம் செஞ்சேன். டிடிவி ஆச்சு போன 2024 பணம் எடுக்க முடியாமல், தேர்தலுக்கு வாக்குக்கு பணம் கொடுக்க முடியாமல் தோற்று போனார். ஓபிஎஸ்னா பணத்துக்கு பஞ்சம், ஜெயிக்க முடிஞ்சா? முதல்ல நீங்கள் ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் அதிமுகவோடங்கிறப்ப நீங்கள் போய் சுயேட்சை சின்னத்தில் நிற்கலாமா? மகனையாச்சும் நிப்பாட்டி விட்டுருக்கணும், நீங்கள் நின்றுக்க கூடாது. தவறான முடிவுகள் நிறையா எடுத்தீங்க. டிடிவி சசிகலா பின்னாடியாச்சும் அந்த சமூகம் நிற்கிது, ஓபிஎஸ் பின்னாடி அந்த சமூகம் இருக்குதான்னா அது சர்டிஃபிகேட்டில் மட்டும்தான் அந்த சமூகம் இருக்குதே தவிர பின்னாடி கிடையாது. ஏன்னா பதவியில் இருந்தப்போ நீங்கள் யாருக்கும் நலம் செய்யலை. 4 பேர் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க வாங்க மயில்சாமி. யாருங்க அந்த 4 பேர்? நானே, என் பொண்டாட்டி, என் பிள்ளைங்க 4 பேருங்குவாங்கல்ல, அது மாதிரி அவர் தான் குடும்பம் தனக்கு மட்டும் இருந்திருக்கிறாருங்கிற நிலையில் இவரால் எந்த ஒரு பலனும் நமக்கு இல்லை அப்படிங்கிற பார்வையில் அவரை ஒதுக்கி வைக்கிறாங்க. அம்மையார் சசிகலா அவர்கள் தேர்தல் சமயத்தில் எடப்பாடிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய பிஜேபி நாளைக்கு அவரை கட்டாயப்படுத்துங்கிறாங்க. ஒரு வேளை செய்தால் சசிகலா மேலே இருக்கக்கூடிய மரியாதையும் சேர்ந்து அந்த சமூகத்தில் அழிந்து போகும். சார், இந்தியா மேட்ச் விளையாடுது, அங்கே நாளைக்கு பாகிஸ்தான் ஏற்று விளையாடுது. நம்ம இந்தியாக்காரன் ஒருத்தன் பாகிஸ்தான் வாழ்கன்னு சொல்லி கோஷம் போட்டால் அங்கே இருக்கிறவன்லாம் அவனை எப்படி மதிப்பான்? அதே பார்வை தான். எதிரிங்கிற பார்வையில், துரோகிங்கிற பார்வையில் நீங்கள் எடுத்துக்கலன்னா கூட மக்கள் மத்தியில் நாளைக்கு அதாவது அவர் என்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்தாரோ முதலமைச்சராக இருந்த நாள் முதல் அன்றிலிருந்து இன்று வரை அவர் அடிமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிங்கிறப்ப மக்கள் நாளைக்கு தலைவனை தேடுறான், அடிமையை தேடல. மோடி தேடலாம், சசிகலா தேடலாம், அமித்ஷா தேடலாம் அடிமைக்கு. தமிழ்நாட்டு மக்கள் தலைவனை தேடுறான். அப்படிங்கிறப்ப எடப்பாடி எப்படி தேர்ந்தெடுப்பார்கள்? நீங்கள் சொல்லக்கூடிய யார் வந்தாலும் வலு சேர்க்கணும்னு நினைச்சாலும், ஆனால் வலு இருக்கிறதா அவர்களுக்கு? நீங்கள் வெறும் தலை கணக்கு போடுறீங்க. கூட்டம் நடத்தல, நம்ம இங்கே 10 பேர் வந்துட்டாங்க சார், இங்கே 3 பேர் தான் சார் இருக்கான், ஸ்ட்ரென்த் இங்கே சார் ஜாஸ்தின்னு ஆள் வெயிட்டேஜ் பார்க்குறீங்களே தவிர அவர்கள்ட்ட இருக்கிற வெயிட்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப என்னை பொறுத்த வரைக்கும் சார் தவறான, அதாவது டூ மணி குக்ஸ் ஸ்பாயில் த பிராத்துங்கிற மாதிரி குருநாதராகவோ ராஜகுருவாகவோ வைத்திருப்பவரை நம்பியே அந்த நாட்டின் வளர்ச்சியும் வெற்றியும் இருக்கிறது. இங்கே நீங்கள் நயினார் நாகேந்திரன், எடப்பாடி, துக்ளக் குருமூர்த்தி இந்த மாதிரியான ஆட்களுடைய மூளையில் இருக்கக்கூடிய, அதாவது அவங்ககிட்ட பாராட்டணும் பிஜேபியை. என்ன கேட்டாலும் நம்புறவனுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ இவருக்கு இது கொடுங்க,
அவருக்கு அது கொடுங்க, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படுங்கிறது உண்மையிலே அவங்க தான். என்னை நம்பி வந்துட்டோன்னா என்ன வேணாலும் யாருக்கு வேணாலும் செய்வேன். இப்போ இவருக்கு ரைடு விடணுமா, அவருக்கு விட வேணாம், அங்கே நிறுத்து, இங்கே புடி, இவனுக்கு இந்த சின்னத்தை கூட, அவனுக்கு இதை கொடுக்காத, இந்த மந்திரியை தூக்கி உள்ளே போடு, இதை நாளைக்கு செய்யாத அப்படின்னா எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. அவங்க செய்கிறது ஜெயிக்கணுங்கிறதுக்கு. ஆனால் அது ரைட்டான ஒரு டெசிஷன்லாம் அவங்களை டைரக்ஷன் பண்ணுறாங்களா இந்த கும்பல்னா இல்லை. அதனால தவறாக தான் போய் கொண்டு இருக்கிறதுங்கிறது தான் என் பார்வை. இப்ப நீங்க சொல்லும்போதே சொன்னீங்க வந்து ஓபிஎஸ் எவ்வளவு வசதி வாய்ப்பு இருந்தும் கூட, பணம் இருந்தும் கூட அவரால ஜெயிக்க முடியல அப்படிங்கும்போது, ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை அந்த கட்சியை தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாங்க மட்டும் இல்ல, பாஜக டிமாண்ட் பண்ற எங்களுடைய கூட்டணி ஆட்சி அதையெல்லாம் அவர் அப்படியே தள்ளி வச்சிடுறாரு எடப்பாடி பழனிசாமி. குறிப்பா வந்து அவருடைய பொதுக்குழு கூட்டத்துல வந்து அவங்க 2வது தீர்மானமே வந்து கூட்டணி ஆட்சிலாம் கிடையாது, வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத டைரக்டா சொல்றாங்க. அப்போ கூட்டணியில் இருந்தாலும் என்டிஏன்னு அவர்கள் சொல்லிட்டாலும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிற ஆற்றல் உள்ளவரா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். இன்னொன்னு, நேற்று நடந்த மீட்டிங்ல கூட வருங்கால முதல்வர் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை சொன்னார்னு நினைக்கிறேன். ஸோ அவர் சொல்லுவாரு, ஏன்னா அவர் காலம் தள்ளணும். ஸோ அந்த அளவுக்கு அதாவது வழிக்கு வராத அண்ணாமலையே தன் பக்கம் வர வச்சு அவர் வாயாலேயே வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷிங்கிற மாதிரி வருங்காலம், அதாவது முதலமைச்சர், வருங்கால முதல்வர் இல்லை, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்ல வச்சிருக்கிறாருன்னா நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவருக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இல்லை, அவருக்கு ஒரு பவர் இல்லைங்கிறீங்க. இவ்வளவு பவர் இல்லாமலாம் இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்க முடியும்? அந்த பவர் இருக்குது. அது எதனால இருக்குது அப்படின்னா பிஜேபி அனுசரித்து போறதுனால இருக்குது. அந்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளரா அமர வைக்கப்பட்டது ஒரே ஒரு லைனு. அண்ணாமலை அடிக்கடி என்கிட்ட பயன்படுத்துற வார்த்தை, ஒண்ணுமே இல்லை பிரதர், ஏடிஎம்கே பைலா சட்டப்படி நாளைக்கு இது ஓகே அப்படின்னாலே இவர் வெளியில போய் ஆகணும் அப்படிங்குவார். ஸோ இவர் அந்த பைலாவை ஃபாலோ பண்ணி இவர் அந்த நாட்காலேயே அலங்கரித்தவர் அல்ல. ஒன்று, நீங்க இதை காப்பாற்றிக் கொள்கிறார். இப்போ ஏன் அந்த தைரியமா அந்த பொதுக்குழு தீர்மானங்கள்லாம் போடுறாரு அப்படின்னா, ஏன்னா மோடிக்கும் அமித்ஷாக்கும் தமிழ் தெரியாது. அதனால அமித்ஷா அவர்கள் எல்லா ஊடகத்துல போய் பேசுறப்ப இந்தியா டுடேல இருந்து சிஎன்என்ல இருந்து எங்க போனாலும் தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சிங்கிறாரு. அதை இங்க வந்து நம்ம கேட்கறப்ப நீங்க நல்லா உங்களுக்கு கவனிச்சு பாருங்க. அவர் எப்பயுமே மோடி இவரை வச்சுக்கிட்டா கூட ஐடிசி ஹோட்டல்ல அவர் மைக்கில் அதுதான் சொன்னாரு. இன்று திரும்பி மோடி ஏறப்பையும் டபுள் இன்ஜினுங்கிறாரு. நீங்க அவங்க அந்த ஸ்டாண்ட்லயே தான் இருக்கிறாங்க. இவர் விட்டு தர மாட்டேங்கிறாருன்னு நீங்க சொல்றீங்க. கூட்டணி இல்ல அப்படிங்கறதுலயே விட்டுட்டாரு. நீங்க எப்படி திடீர்னு நாளைக்கு சார் நீங்க போய் அலையன்ஸை சேர்ந்துக்காங்க, அரசியல்ல சகஜம் தானேன்னு போகலையானா, நீங்க போய் இங்க சட்டசபை நடக்கிறப்ப திடீர்னு ஆள் காணா போறீங்க. அங்க போய் இறங்குறப்ப பத்திரிகையாளர்கள் கேட்டா, வீரர் சூரர் இன்னைக்கு நான் கார்ல முன்னாடி சீட்ல தான் உட்காந்துருக்கேன், நான் எங்கேயும் ஒன்றும் மூஞ்சிய முடிட்டு போலான்னு பேசுறவரு, நீங்க அமித்ஷாவை சந்திக்க போறேன்னு சொல்லியே, நீங்க என் கட்சி அலுவலகத்தை பார்க்க போறேன்னு நீங்க 3 காரு மாறி மூஞ்சில ஏதோ விபச்சார வழக்குல கைது செய்யப்பட்ட மாதிரி கட்சி போட்டுட்டு போயிட்டு வந்தது நீங்களா நாங்களா? எந்த நிலையில 26ல இல்ல 31ல 36 கூட கிடையாது அப்படின்னவரு திடீர்னு நீங்க தானே சார் போய் சரண்டரானீங்க. இன்னைக்கு இப்போ சார் நான் என்ன சொல்றேன்னா, இவர் முடிவெடுக்கிற இடத்துல இல்ல, நான் ஒன்னைய வச்சு முடிவெடுக்கிற இடத்துல இருக்காங்கிறப்ப இன்னைக்கு அவர் வேணா அதிமுகவின் தொண்டர்கள் மத்தியில் அது நாளைக்கு ஒரு லூஸ் ஹோப்பா எல்லாம் அப்படின்னு பேசாம இருக்கலாமே, அந்த ஒரு புடிமானம் கொடுக்காம இருக்கலாமே தவிர, அவர்களுடைய கவனம் அதிமுக நீண்ட நாட்களாக ஆண்டுகளாக 25-30 வருஷமா இந்த இடத்துல எல்லாம் ஜெயிக்குது அப்படின்னு சொல்ற ஐபி ரிப்போர்ட் வாங்கிதான் அந்த கான்ஸ்டியூன்சிஸ் தான் பிஜேபி கூடனா கேட்கறான். நீ என் கூட இருக்கிறதுல எனக்கு என்ன பலன் அப்படின்னா, உனக்கு ஃபேவரபிள் கான்ஸ்டியூன்சி தானே. இப்ப சரஸ்வதி எம்எல்ஏ எப்படி ஜெயிச்சாங்க? அதிமுகவோட கோட்டை அந்த தொகுதியில நாளைக்கு அவங்க போய் நிக்கிறாங்க. அதனால அவங்க பிஜேபிக்கு ஒரு கணக்காச்சு. அதே நாளைக்கு காந்தி எப்படி அங்க ஜெயிக்கிறாரு? அதுவும் நாளைக்கு அதிமுகவுக்கு சாதகமானது, அதனால ஜெயிக்கிறாரு. இப்ப இதே மாதிரி உனக்கு ஸ்ட்ராங்கான இடத்துலலாம் நீ என் கூட தான் இருக்கிற, நீ எனக்கு வேலை பார்த்தாவனா, ஆனா நான் நிக்கிறதெல்லாம் என் ஆட்களை தான் போடுவேன். சட்டமன்றத்துக்குள்ள அதிக பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு புரிதலுக்கு சொன்னோம்னா 50 பிஜேபி வாங்குறதுல 45 ஜெயிக்கும். ஆனா நீ 120ல நின்னாலும் நீ 60 தான் ஜெயிப்ப. நெக் டு நெக்கு. நாளைக்கு எப்படி நிதிஷ்குமாரை 3 முறை 4 முறை கிண்ண சாதனையும் அமைச்சரா இருக்கிற முதலமைச்சரா இருக்கிறவரையே உனக்கு 101 எனக்கு 101 மொய் எழுதிட்டாங்க. பாதிக்கு பாதிங்கிறப்ப இங்க ஒரு ஃப்ரீ அக்சஸ் கொடுப்பாங்கிறதெல்லாம் சொல்லவே முடியாது. இவர் பிஜேபியே சாலிடா தனிப்பட்ட முறையில் 50 குறையாம நிக்கிறப்ப டிடிவி ஓபிஎஸ் அது இதுன்னு 80 கிட்ட நெருக்கிடுவாங்க. இவர்கள்லாம் சேர்ந்த கூட்டணி ஆட்சிங்கிறாங்கல்ல, இவங்க எல்லாம் சேர்ந்தாதான் நீ கவர்மெண்ட் நடத்த முடியும். உனக்கு கீழே சீட்டை கொஞ்சம் அப்படி நம்ம இந்த சீட்டு நல்லா இருக்கிறதுனால உட்காந்துருக்கோம், லைட்டா இங்கிட்டு இங்கிட்டுலாம் ஆடுச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஐயோ பார்த்து ஜாக்கிரதையா உட்காந்துருப்போம். அந்த வேலையை தான் அவங்க. ஏன்னா எடப்பாடியை பத்தி உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சதை விட மோடிக்கும் அமித்ஷாக்கும் நல்லாவே தெரியும். அந்த அண்ணாமலை வெளிப்படையா மேடையில சொன்னதே தானே, 2019 என்னப்பா உனக்கு மோடி அண்ணாமலைக்கு உனக்கு அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னா,
எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. 2019 ஆட்சி நடந்துகிட்டு இருந்துங்க. முதலமைச்சரா இருந்தாருங்க. வாரணாசியில பிரதமர் வேட்புமனு தாக்கல் பண்ண போனதுக்கு கூப்பிட்டதுக்கு கேட்டதுக்கு தோக்க போறாருக்கு நான் ஏன் வந்து நிக்கிறேன், நான் என் தலைவனை பேசிட்டா அதனால நான் எதுக்குறேன் அப்படின்னாரு. 2024 இதே நாளைக்கு சுனில் கனுகோல் பேச்சை கட்டுக்கிட்டு நாளைக்கு ராகுல் காந்தியுடன் கை கோர்ப்பதற்காக வேலை பார்க்கறது. ஏன்னா இங்க இருந்தா எல்லாத்தையும் ஒண்ணு சேருங்கிறார். காங்கிரஸுக்கு போயிட்டா நான் தான் தலைவன். 24 ஆட்சி மாற்றம் ஏற்படும், பிஜேபி தேவையில்லை, காங்கிரசுடன் போயிட்டா இதை பொதுச் செயலாளர் நாற்காலியை நிரந்தரமாக பிடித்துக் கொள்ளலாம்னு அண்ணாமலையை வைத்து காரணம் காட்டி பிஜேபி விட்டு வெளியேறி நீ நாளைக்கு பிஜேபிக்கே தண்ணி காட்டினங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அவங்களோட வளர்ப்பு பிள்ளை சிவசேனாவையே எந்த அடி அடிச்சாங்கன்னு தெரியும். நீ நாளைக்கு உன்னை தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, அப்ப நீ என்ன கதியாவ அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். எம்எல்ஏ கணக்குகள் கூடுதல். இன்னைக்கு சார் மேடையில் அவர் இல்லைன்ட்டா இல்லைன்னு சொல்லிட முடியுமா? கூட்டணி இல்லைன்னு சொன்ன ஒரு வேகமா நாளைக்கு நின்னாரா? இப்ப நானே ஒரு முக்கியமான அதிகாரிகிட்ட சொன்னேன், நான் விஜய் போவாருன்னு எனக்கு தோணலை. ஏன்பா? இல்லை, இவன் அடிக்கிறான் போறான் வரான், ஆனா எனக்கு என்னமோ அவன் தன்னை இது வருத்திக்கிட்டு இல்லை திடீர்னு ஒரு ஸ்டாண்டை மாத்தி போவான். இதை விட வேகமா எடப்பாடி போக மாட்டேன்னா இருப்பா, அவரு போலையா அப்படிங்கிறாரு. சாதாரணமான ஒரு வார்த்தை தானே. அதே நிலையில் இன்னைக்கு நாளைக்கு பேசுறவர் இப்ப நாளைக்கு ஒரு வேளை கூட்டணி ஆட்சி வந்துருச்சுன்னா கழுத்தத்துக்கு போறாரா? அவ்வளவு நாளைக்கு அவருக்கு என்ன சூடு சொரணா இருக்குதாங்கிற மாதிரி வார்த்தையை இழந்து விட்டாய். நான் இதற்கு மேல் உயிர் வாழ மாட்டேன், அறுத்துக்கொள் என் கழுத்தைன்னு நாளைக்கு எடுத்துட போறாரா? அவரை பொறுத்த வரைக்கும் சார் எனக்கு சிஎம் சீட்டு. இப்ப இந்த எதிரிகள் எல்லாத்தையும் நாளைக்கு சரி செய்து அமித்ஷா இது வரைக்குமே எங்கேயுமே சரி எந்த இடத்துலயும் நீங்க அதை சொல்லுங்க, ஒரு இடத்துல கூட என்டிஏ வேட்பாளர் என்டிஏ ஆட்சிங்கிறாங்க, முதலமைச்சர் அதிமுகங்கிறாங்க, எடப்பாடி பேரை எவனும் சொல்ல மாட்டேங்கிறானே. அதையே நீங்க சொல்லுங்க. எனக்கு வேற ஒரு டெல்லியில இருந்து வந்த தகவலை, ஏன் இப்ப செங்கோட்டையனை ஆஃப் செய்தார்கள், ஏன் டிடிவியை சமரசம் செய்கிறார்கள்? இப்ப ஆக்சுவலா டிடிவி வந்ததுக்கு முக்கிய காரணமே அண்ணாமலை தான். அண்ணாமலையா நீ தான் அந்த வேலையெல்லாம் பார்த்த, ஒண்ணு ஒழுங்கா கொண்டாந்து நிப்பாட்டிரு, இல்லை நீ திகாருன்ட்டாங்க. உண்மையிலேயே அவருக்கு அதான. இப்ப அவர் வந்து இங்க இருந்தப்ப மாநில தலைவராக பாஜகவுக்கு எந்த வளர்ச்சியும் இல்லை. சிவாஜி படத்தில் வரக்கூடிய ரஜினி மாதிரி ஊழல் செய்தவர்களிடம் போய் பாதி உனக்கு பாதி எனக்கு, இல்லைன்னா மொத்தமும் இன்கம் டாக்ஸுக்குன்னு எப்படி ரஜினி பிடுங்குவாரோ அந்த வேலையை பார்த்து நீ சஃபிஷியண்டா நாளைக்கு ஃபண்டிங் ஆகிட்ட. இப்போ உன்னை எப்படி கட்டம் கட்டணும்னு எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நீ செஞ்சு ஆகணுங்கிறப்ப இப்ப ஏதோ ஒரு வகையில டிடிவியை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வரப்ப என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு வரக்கூடிய தகவல் 26 முதல்ல ஆட்சியை பிடிக்க வேணும். முதலமைச்சர் மாத்தணுமா? மாத்திக்கலாம், ஆட்சியை பிடிச்சிட்டு மாத்திக்கலாம். எங்களுக்கு இவனை பிடிக்கல, ஆனா இப்ப இவனை வச்சுதான் நம்ம கொண்டுட்டு போனோம். டக்குன்னு இப்ப நாளைக்கு ஏக்நாத் சிண்டே கொண்டுட்டு வந்து சிவசேனா டேக் ஓவர் பண்ணது மகாராஷ்டிரா ஏத்துக்கலாம். தமிழ்நாட்டுக்குள்ளார நீங்க திரும்பி ஏற்கனவே பல கலவரங்கள் பண்ணிட்டீங்க. திரும்பி இதை பண்ணா மக்கள் மத்தியில நம்மளுக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் இருக்காதுன்னு குருமூர்த்தி மாதிரியான ஆட்கள். குருமூர்த்தியே நாளைக்கு எடப்பாடி மேல நல்ல இம்ப்ரெஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவர் தானே மூளை, அவர் இவரை வேலிடா பாக்குறாருன்னு நினைக்கிறீங்களா? ஸ்டப் இல்லைன்னு தான் சொல்றாரு. இன்னைக்கு என்னன்னா, இப்ப ஒன்றும் இல்லை சார், ரொம்ப சிம்பிளா சொன்னா 2016 முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்தார். அதன் பிறகு ஓபிஎஸ் பதவி ஏற்றார். சசிகலா ஆக வேண்டும் என்று விருப்பப்பட்டார். எடப்பாடி இருந்தார். நாளைக்கு மீண்டும் பல பேர் அந்த நாற்காலிக்காக ஆசைப்பட்டார்கள். எப்ப இதெல்லாம் நாளைக்கு மக்கள் தேர்ந்தெடுத்தானா? மேல இருந்து தானே முடிவு பண்ணாங்க. இப்ப கேடிஎம்கே கவர்மெண்ட் வரட்டும், அதுக்கப்புறம் எவன் இருக்கணும் நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிற கட்டத்தை நோக்கி தான் இந்த சமரச பேச்சுவார்த்தைகள் பண்ணி இவரை பின்னாடி நிப்பாட்டுறது. அதுதான். இல்ல இப்போ ஒரு பக்கம் நாம வந்து அந்த கூட்டணி பத்தியே பேசிட்டு இருக்கிறோம். இப்போ திமுக கூட்டணி அதுல வந்து ஏற்கனவே நம்ம வந்து என்ன சொல்றதுன்னா, காங்கிரஸுக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பு, ஒரு பெரிய உடைச்சல். அதாவது ஒரு பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜயை சந்திக்கிறாரு. விஜய்க்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டதுக்கு அவர் விசில் அடித்து கொண்டாடுகிற அளவுக்கு டிட்டு போடுறாரு. இன்னொரு பக்கம் திருச்சி வேலுச்சாமி வந்து கடுமையான வார்த்தைகளை சொல்லி திமுக தலைமையை விமர்சிக்கிறாரு. தன்னுடைய சொந்த கட்சி தலைவரை கூட விமர்சிக்கிறாரு. விஜய் பக்கம் பெரிய சாப்காரன் காட்டார். இப்படி ஒரு காங்கிரஸ் விஜய் ஒரு ஒரு ஆப்ஷன் அவங்க நல்லா ஓப்பன் பண்ணி வச்சிருக்க மாதிரி தெரியும் சார். ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு ஆப்ஷன் உருவாகிறப்ப இப்போ நம்மளே நிரந்தரமா ஒரு நிறுவனத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். டக்குன்னு ஜிகின்னு ஒரு புது கம்பெனி ஆரம்பிக்கிறான்னா எல்லா பேருக்கும் அங்கே போகலாம், நிறைய தராங்கிறான், எல்லாமே பண்றாங்கிறான். அவனே மதிய சாப்பாடு கொடுத்துருவாங்க, 10,000 கூட தராங்க, ஏசி பஸ் தரேன் நானா அப்படின்னு நாளைக்கு வாய பழக்க தான் தோணும். அது மாதிரியான ஒரு மினுமினுப்பை பார்த்து சில சலசலப்புகள் ஏற்பட தான் செய்யும். ஆனா இப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த சலசலப்புக்கு உண்டான ஆட்கள் ஒரு தகுதியான தலைவர்களாக பார்க்கப்படுகிறார்களா, இல்ல இவர்கள் உண்மையிலே கட்சியின் நலனை கருதி தான் பேசுறாங்களா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. பிரவீன் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் அவர் மயிலாப்பூர் இருக்காரு, தமிழ்நாட்டுக்குள்ளார தான் அரசியல் பண்ணணும். நீ போய் ராஜ்யசபா வாங்குற அளவு முதல்ல ராகுல் காந்திக்கு ராஜ்யசபா கொடுக்கறதுக்கே இங்க கட்சி கிடையாது, எம்எல்ஏ கிடையாது, நீங்க எந்த மாநிலத்திலும் கிடையாதுப்ப பிரவீன் சக்கரவர்த்திக்கு பிற மாநில ராஜ்யசபா கொடுக்கறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டுக்குள்ளார தான் நீ காலம் தள்ளி ஆகணும். நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களை நம்பி ஒருவர் அவர் வீட்டுக்கு உணவருந்து அழைத்து உங்களுடன் ஒரு நல்ல வெளிப்படையான உரையாடலை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது நீங்க வந்து போனை வச்சு அவர் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணா நீங்க என்ன ஜென்மம்?
இப்ப என்னையவே பார்த்தீங்கன்னா சீரியஸா நிறைய பேர் என்கிட்ட பேசுறப்ப என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க. என்கிட்ட நாளைக்கு ஜாக்கிரதையா தான் நடந்துக்கிறாங்க. எதனால அப்படின்னா, இவன் சும்மா இருக்க மாட்டான்பா, ரெக்கார்ட் பண்ணிப்புடுவாங்கிறாங்க. ப்ராமிஸா நான் இதுவரைக்கும் நான் எந்த இடத்துலயும் எனக்கு ரெக்கார்டிங் ஆப்ஷன் கூட கிடையாது. நான் எப்பயுமே ரெக்கார்ட் பண்ற பழக்கம் கிடையாது. நான் ரெக்கார்ட் பண்ண சில விஷயங்கள் என்னிடம் ஒரு நம்பகத்தன்மையான சோர்ஸ் வந்ததுனால அத வெளியிடுறேன். ஆனா வந்து ஆடியோக்களை வெளியிடுறதுனால இவனே ரெக்கார்ட் பண்றான்னு என்னை ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு நம்பகத்தன்மையை எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக்குன மாரி பிரவீன் சக்கரவர்த்தியை மற்றவர்கள் நம்ப தயங்குகிறார்கள். இதுவே ஒரு நல்ல இல்ல அவர் யாருடைய ஆடியோ? பிடிஆரோட பிடிஆர் பேசினார்ல, முதலமைச்சர் குடும்பம் இத்தனை ஆயிரம் கோடி சம்பாதிச்சிட்டாங்க, இவங்க இவ்வளவு பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு டின்னர் சாப்பிட்றப்ப எடுத்தது. டேபிள் மேல இவர் போனை ஆன் பண்ணி வச்சு அதை எடுத்துட்டு, அதையும் நீங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கும்போது, அதாவது இங்க திமுக ஆண்டுகிட்டு இருக்கு, நீங்க துணை இருக்கிறீங்க, 10 எம்பிக்கள் உங்களோட அதுக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்காங்கிறப்ப, நீ அந்த ஆடியோவை ஒரு பார்ட் 2ஆ வெட்டி உன்னை சவுக்கு சங்கர்ட்டையும் உன்னை அண்ணாமலைட்டையும் கொடுத்து இங்க தமிழ்நாட்டுக்குள்ளார திமுகவுக்கு எதிரான பேச்சுக்களை உருவாக்குகிறார் பிரவீன் சக்கரவர்த்திங்கிறப்ப, திமுக பிரவீன் சக்கரவர்த்தியை ஆதரிக்குமா ஆதரிக்காதான்? இலாக்கா போச்சு ஒன்னால பிட்டியா இருக்கு. உண்மையிலே பினான்ஸ் மினிஸ்டர்ல இருந்து தான் இன்னும் இருக்கக்கூடிய கடன் சுமையை அவரால் முடிந்த அளவுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு பெரிய அளவு குறைத்திருப்பார். ஒரு நிர்வாக ரீதியாக ஒரு சிறந்த அமைச்சராக இருக்கக்கூடியவரை தேவையில்லாத சர்ச்சைக்குள்ளார உள்ளாக்கி, திமுகவை அவப்பெயருக்கு உள்ளாக்கி, எதிரிகள் கூடாரத்தில் கொண்டு போய் உன்னை நம்பி பேசியதை ரெக்கார்ட் செய்து கொடுப்பவனை ஒரு மனித ஜென்மமாக எடுத்துக்கொள்ள முடியுமா? ஒண்ணு. ரெண்டாவது, திருச்சி வேலுசாமி, நீங்க எந்த குவாலிட்டி ஆஃப் ஃபேக்டர்ல நீங்க அவரை பொருட்படுத்துறாங்க அவருடைய பேச்சை அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, யாருமே இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து இருக்கிற இடத்தை பேசினால் கவனம் திரும்பும். திருச்சி வேலுசாமிக்கு இதுக்கு முன்னாடி எப்ப லைம் லைட் இருந்துச்சு? இல்ல அவர் பேசும் பொருளாக இருந்தால் இல்ல அவரை இந்த விஷயத்தால் அடையாளப்படுத்த முடியுங்கிறப்ப கிடையாது. காங்கிரஸ்ல இருந்துகிட்டு திமுக திட்டுறாருப்பா அப்படிங்கிறப்பதான் அந்த வெளிச்சம் முடங்குது. இதே உங்கள் கட்சியின் நலனுக்காக கருத்து பேசினால் பரவாயில்ல. ஆனால் உங்களுடைய விமர்சனங்கள் தரம் தாழ்ந்து திமுகவை கடுமையா பேசுற அளவுக்கு இவர் போறப்பதான் நாளைக்கு அதற்கு உண்டான எதிர்வினையை கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிற மாதிரி ஆயிடுது. நீங்க தனி மனித தாக்குதல்கள் போகிறத அதே நாளைக்கு எல்லாராலையும் போக முடியும். அதாவது சீரியஸா எல்லாருமே இப்ப திருச்சி வேலுசாமியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, சாக்கடையில கல் இருந்தா நம்ம மேல போடுவாங்க. நான்லாம் எப்படின்னா நாளைக்கு சாக்கடையிலேயே இறங்கி சண்டை போடுவோம். அது மாதிரி எதா இருந்தாலும் சரி, எந்த இடங்கிறதான் பொறுத்து, ஆனா யாரையும் விடுறதா இல்லைங்கிற மாதிரி வார்த்தைகளுக்கு திமுகவினர்கள் வேலுசாமியை பொருட்படுத்த தயங்குகிறார்கள். இல்ல அவர் வந்து காமராஜருடைய உண்மையான பக்தன் நான், தொண்டன் நான், நேர்மையின் அடையாளம்னு தன்னை முன்னிறுத்துறாரு. அதே மாதிரி நீண்ட காலமாக நான் வந்து அது இன்னும் குறிப்பா என்னன்னா, செல்வ பிறந்தகை வெளியில் பொது வெளியில் கூட்டணி பற்றி பேசாதீர்கள்னு சொல்லும்போது, புதிதா வந்தவர்களை பத்திலாம் நான் கவலைப்பட மாட்டேன், நான் ஆண்டாண்டு காலமாக இந்த கட்சியின் வேறாக நான் இருந்திருக்கிறேன்னு முன்னிறுத்துறாரு. இப்படி ஒரு அந்த கட்சி அந்த வேறு எத்தனை கட்சிக்கு போயிட்டு வந்திருக்குது தெரியுமா? அதாவது வெளிப்படையாக சொல்ல வேணும்னா இவர் போகாத கட்சி கிடையாது. ஸ்தாபன காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ், ஜனதா பார்ட்டி. நீங்க சுப்பிரமணிய சாமி தான் இவருடைய அடையாள ராஜகுருவை. அவர் வந்து இவரை அடிச்சு, அதையும் சொல்றாங்க, ஏன் இவரை அடித்து சுப்பிரமணிய சாமி வீட்டுல செருப்பால் அடித்து விரட்டி இருக்கிறார்னா அவருடைய மனைவியிடம் இவர் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்தாருங்கிறது இது வெளிப்படையாக பிஜேபி தரப்பிலேயே நாளைக்கு வேலுசாமியை பத்தி பேசக்கூடிய விஷயம். நீங்க நலனை கருதி நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் நீங்கள் பேச வேண்டிய இடம் எது அப்படின்னா, ராகுல் காந்தி, சோனியா காந்தி உங்களை ஒரு அறைக்கு வாங்க ஆலோசிக்கலாம்னு சொன்னாங்கல்ல, அந்த இடத்துல பேசியிருக்கணும். ஆனா அந்த இடத்தில் அமரக்கூட தகுதி இல்லாத திருச்சி வேலுசாமி எங்க போனாரு? நீங்க சொல்ற ஆட்கள், அதாவது மேடையில் இருந்த செல்வ பெருந்தகை, ப. சிதம்பரம், மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, சோனியா காந்தி, இந்த 5 பேரில் 3 பேரு என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்கறாங்க. செல்வ பெருந்தகையும் சிதம்பரமும் திமுகங்கிறாங்க. மேடையில் இருப்பவர்கள் சாதகமாக இருக்கிறார்கள். அடுத்த முறை சட்டமன்ற உறுப்பினராக வேணும்னு விருப்பப்படுறாங்கன்னா திமுக இருந்தாதான் ஜெயிக்க முடியும், திமுக வேணுங்கிறான். இந்த எம்பி ஆனாங்க திமுக உதவியோட. அவனா நான் 2029 வரைக்கும் எப்படி இருந்தாலும் எம்பி, அதனால நாளைக்கு குடியை கெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல வெளியில போலாம் அப்படிங்கிற மாணிக் தாகூர் மாதிரியான சில ஆட்கள் கிளம்பிக்கிட்டு ஒரு ஐடி விங்கை. ஜோதிமணி சொல்றீங்க? ஜோதிமணி பிஜேபி போறாங்க. இல்ல உண்மையிலே நாளைக்கு மாணிக் தாகூர், ஜோதிமணி பேசவே இல்லை பாருங்க. இப்ப நீங்களே இப்ப நீங்க சொன்னோன்னு டக்குன்னு ஏதாவது ப்ரீவியஸா அவங்க ஏதாவது பேசும் பொருளா இருக்காங்களான்னு பாருங்க. அவங்க மிகப்பெரிய மன வருத்தத்தில் இருக்கிறார்கள். காரணம் என்னன்னு தெரியாது. விஜயதாரணி காங்கிரஸ்ல இருந்து வெளியேறுவாங்கன்னு யாரும் நினைச்சோமா? அது அந்த நிலையில் இப்ப நீங்க எப்படி அதிமுகவில் இருக்கக்கூடிய பேசும் பொருளாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்ப மைத்ரேயன், இப்ப இதை சொல்லும்போது நான் கேட்கறேன்னா, இப்போ பாஜக போகணும் அப்படின்னா விஜயதாரணி ஏற்கனவே ஒரு முன்னாதாரணமா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லை. அவங்க மகிழா காங்கிரஸினோட தலைவியா இருந்தாங்க, பெரிய எக்ஸ்போஷர் இருந்து இப்போ ஒண்ணுமே இல்லை, டம்மி ஆகிட்டாங்களா? அந்த மாதிரி எதை காட்டி கூப்பிடுறாங்க இல்லை என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்கிறதெல்லாம் அவங்க எல்லாம் அப்படியே மிதமிஞ்சிருவாங்க. உண்மையே சொல்லணும் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை மடக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா என்ன வேணா செய்வாங்க. மேபி ஒரு பாயிண்ட் ஆஃப் ஃபேக்டர் சில பேரோட பதவியை சுவைத்துட்டோம்,
நாளைக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் எம்பியா இருந்தவங்களுக்கு மாநில அரசியல் மேல சில ஆசைகள் வந்துடுது. அது மாதிரி ஒரு வேலை உங்களுக்கு வரலாம். இல்ல ஒரு வேளை நாளைக்கு வந்து பெரிய தொகைகள் கொடுக்குறாங்க. நாங்க டிபெண்ட்ஸ் ஆன் த கன்சர்ன் பர்சன், நம்ம அதில் உள்ள போக விரும்பல. பட் அவங்க வந்து கண்டிப்பாக பிஜேபியில வெளியேறாங்க. அவங்க ரொம்ப நாளாவே ரொம்ப சைலண்டா இருக்காங்க. இப்ப மாணிக் தாக்கூர் தான் இப்ப திமுகவை விமர்சனம் செய்யறார். திருச்சி வேலுசாமியை பொறுத்த வரைக்கும் அந்த அறைக்குள்ளார இவனுக்கெல்லாம் அனுமதியே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இங்க இருந்து கருத்து சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சரி, உனக்கு அந்த இடத்துல தான் இடம் இல்ல, ஊடகத்துல பேசுறேன்னா கூட என்னை அந்த மதிக்க மாட்டேங்கிறாங்க அந்த கட்சியில, அதனால நான் அங்க சொல்ல முடியல, வெளில சொல்றேன்னு சொல்லலாம். பாரதிய ஜனதாவுக்கு பாரதிய ஜனதா கட்சின்னு பேர் வச்ச வரலாறை படுத்த திருச்சி வேலுசாமி, இவருக்கு வந்து காங்கிரஸ் ரத்தம் ஓடுதுங்கிறாரு. வேடிக்கையா இருக்குதா இல்லையாங்கிறத யோசிச்சு பாருங்க. மேடையில அதை விட மிகப்பெரிய கேவலம், என்னை மதிக்கிறார்கள்ட்ட நான் எங்க வேணாலும் போய் நிற்கிறேன், எதிரி கூடாரமாக இருந்தாலும் என்னை மதித்தார்கள், என்னை அழைத்தார்கள், நான் போனேன்னு சொல்லலாம். துக்ளக் குருமூர்த்தி பேசுறப்ப மேடையில சொல்றாரு, நாளைக்கு வந்து ராஜீவ்காந்தியை பிரதமர் பதவியிலிருந்து இறக்குவதற்கு ஒரு தேவைப்பட்டது. அந்த நேரத்தில் யாரோ பேரை குறிப்பிட்டு எனக்கு அவர் வந்து உதவி செய்தார், சில தகவல்கள் எனக்கு கொடுத்து கொண்டிருந்தார். அவர் ஒழுக்கம் இல்லாதவர் தான், அவர் மீது பல விமர்சனங்கள் உண்டு, அவர் நாளைக்கு எந்த இடத்திலையும் ஏன் அவரை அங்கீகரிக்கல் என்ற கேள்வி எழக்கூடிய நிலையில் அவருடைய எந்த தனி மனித வாழ்க்கையிலும் எந்த ஒரு உருப்படியான விஷயம் எதுவுமே இல்லை, ஆள் சரியில்லாதவன் தாங்கிறார். அப்படி சொல்லிட்டேன். ஆனால் அவர் அந்த சூழ்நிலையில் தகவல் கொடுத்து கொண்டிருந்ததனால் நான் சில ஊடக வெளிச்சங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இப்ப ஏன் திருச்சி வெளிச்சாமி எங்க கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க எவனா கேட்கக்கூடாது. இதுதான், அவன் சரியில்லாதவன் தான், இவன் மேல பல விமர்சனங்கள் இருக்கலாம், இது உருப்படாததான். ஆனா எனக்கு எப்படி அவனை பதவி இருக்கிறதுக்கு தேவைப்பட்டானோ இப்ப காங்கிரஸ் திமுக இருந்து பிரிக்கிறதுக்கு நீ தேவை. திமுகவை பலவீனப்படுத்த வேணும், காங்கிரஸை இழுக்க வேணும்னு பிஜேபியோட அஜெண்டாவை குருமூர்த்தி செயல்படுத்துவதற்கு நீ அந்த மேடையை அலங்கரிக்கிறாய் அப்படின்னா உனக்கு எப்படி நல்ல எண்ணம் இருக்குதுன்னு சொல்றான். அப்பதான் சொல்றாரு, குடிசை எரிகிறது என்றால் சாக்கடை நீரை எடுத்து ஊத்த வேணும்னு. சாக்கடை யாரு? இதுல ஏதோ ரொம்ப பெருமையா நம்மள துக்ளக் நிகழ்ச்சி சீஃப் கெஸ்டா விட்டுருக்காங்க அப்படின்னு உட்காந்துருக்காரு. உன்னைதான் அவமானப்படுத்தி இருக்காங்க. இப்ப உங்களுக்கு நினைவு இருக்கு, இதே துக்ளக் நிகழ்ச்சியில ஏற்கனவே இப்படி குடிசை பத்தி இருந்தப்போ ஒரு சாக்கடை நீர்னு ஒரு கேரக்டர் சொன்னாரு. அந்த சாக்கடை நீர் இப்ப என்ன ஆச்சு நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறது புரியுதா? நீங்கள் எதிரி கூடாரத்தில் போய் நீங்கள் பேசக்கூடிய வகையில் இது எந்த வகையில் நியாயம்? அதாவது விமர்சனங்கள் வைக்கலாம், நீங்கள் கேட்கக்கூடிய இடத்துல கோரிக்கை வைக்கலாம், எனக்கு தேவையானது இதுதாங்கன்னு சொல்லலாம். இப்ப என்ன நீ கேடுகட்டு போயிட்டா, அதாவது உண்மையிலே சொல்லணும்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கிற அளவுக்கு நீங்க இப்ப என்னமோ ஆண்டுகிட்டு இருக்கீங்களா? நீங்க படத்துல சொல்ற மாதிரிதான், என் புள்ள ஒரு பலூன் கட்டுச்சு, அதை வாங்கி தர துப்புள்ள உனக்கு ஆட்டக்காரிக்கு 500 ரூபாயாங்கிற மாதிரி இப்ப நீ வாழ்ற நிலையில இப்ப இங்க உனக்கு மந்திரி சபையில இடம் இல்லைங்கிறது ரொம்ப கேவலமா இருக்குதா? 15 வருஷமா மத்தியில ஆட்சியை விட்டு உட்காந்துருக்கிறீங்க. ஏன் நாளைக்கு தேசிய தலைவராக ராகுல் காந்தி நாளைக்கு பதவியை ராஜினாமா பண்ணார்? தோல்வியை ஒற்றுக்கொண்டார், இயலாமையை ஒற்றுக்கொண்டார், என்னாலதான் தோக்குதுன்னு ஒத்துக்கொண்டாரு. அவ்வளவுதானே நிதர்சனம். என்கிட்ட பிஜேபியில இருக்கிறப்ப ஒரு பத்திரிகையில கேள்வி கேட்டாங்க, மோடி இத்தனை ஆண்டு காலம் ஆட்சிக்கு வந்ததுல என்ன பண்ணிட்டாரு, எங்க காங்கிரஸ் அழிஞ்சிருச்சுங்கிறீங்கன்னாரு. மோடி இத்தனை ஆண்டு காலம் ஆட்சிக்கு வந்ததுல ஒரே அடையாளம், காங்கிரஸ் கட்சியில காந்தி குடும்பத்துல இல்லாத ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவரை தலைவர் ஆக்கியிருக்காரு. இங்க ஃபெயிலியர் ஆகிறதுனால தானே வேற ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தேடுறீங்க. அப்படிங்கிறப்ப அப்போ உங்க தலைவர் நாளைக்கு ஸ்ட்ரென்த் இருக்குதா, ஸ்டஃப் இருக்குதா? நீங்க மற்றவங்கள பேசுறீங்களா? செல்வ பெருந்தகை, அதாவது அவர் கோவம்னா சார் திமுகவுக்கு ஆதரவாக சில பேர் பேசுறாங்களேன்னு கேட்டா அவர்கள் திமுகவோட எலும்பு துண்டுக்காக பேசுகிறார்கள் அப்படின்னா இப்ப ஏன் இந்த நாய் குறைக்கிறது அப்படின்னா இந்த எலும்பு துண்டு கிடைக்கவில்லை என்பதனால் குறைக்கிறது, அவ்வளவுதான் சார். 2004 இருந்து ஆரம்பிச்சு 14 வரைக்கும் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க. இப்ப நாளைக்கு திரும்பி 19ல இருந்து நாளைக்கு எம்பிகள் 10 ஜெயிக்கிறீங்க, 24 ஜெயிக்கிறீங்க, 21ல இருந்து ஆட்சியில இருக்கீங்க, பீட்ரோல் போன்ற கூட்டு வந்து வாரிய தலைவர் கொடுக்குறீங்க, என்னைய மதிச்சனா கூட மதிக்க மாட்டேங்கிறீங்களேங்கிற வைத்தறிச்சா தானே நாளைக்கு வேலுசாமிக்கு இன்னைக்கு உண்மையிலே ஒரு கவுன்சிலரோ ஒரு வார்டு கவுன்சிலரோ இல்ல ஒரு ஊராட்சி தலைவராகவோ ஒரு யூனியன் சேர்மனாகவோ ஆகிறதுக்கு தகுதி இல்லாத மனிதன் அப்படிங்கிற பார்வையில வேற அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் அவர் என்ன பதவியில இருக்கிறாரு சொல்லுங்க. நீங்க இப்பயே நீங்க போலாம், நாளைக்கு கூட கேமரா எடுத்துட்டு போங்க, ராக்ஃபோர்ட் ட்ரெயினில் வருவார் காலையில். அதுவும் நாளைக்கு ஏதாவது எம்எல்ஏ எம்பி கிட்ட கோட்டா கேட்டு ட்ரெயின் ஈக்கி போட்டு கொடுத்து வர சொல்லுவார். அங்கேருந்து ஒரு கருப்பு பட்டி வச்சுக்குவார். எக்மோர்ல இருந்து எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு ஆட்டோ வச்சா செலவாகும், ஏன்னா அங்கேருந்து நடந்தே வருவார். இங்கே ஏதாவது காங்கிரஸ் எம்எல்ஏவோட விடுதியில் ஓசியில் படுத்துக்கிறேன், நாங்கள் உண்மையிலே எல்லாம் பாய்ஸ் பஸ் ஸ்டாண்டோட மோசமாக இருக்கும். அப்படி உள்ள நுழையிறப்ப அங்கங்கே அவன் இடம் கிடைச்சா படுத்துக்குவாங்க. அதில் படுத்துட்டு அங்கே யாராவது எந்திரிச்சு போட்டா அப்படியே போனோன்னா தம்பி இந்த ஏட்டுப்பில் ஒரு 2 இட்லி வாங்கிட்டு வாங்குவார். இந்த நிலையில இருந்துகிட்டு உனக்கு இவ்வளவு பேச்சு தேவையா? இதுதானே கேட்க வேண்டியதா இருக்கு. தனி மனித ஒழுக்கங்களை பிறரை கேள்வி கேட்கக்கூடிய நீ நாளைக்கு இப்போ உன் ஒழுக்கத்தை விசாரிக்கிறப்ப பார்த்தா ஒரு மிகப்பெரிய பூதம் கிளம்புது. என்ன அப்படின்னா 1989 சென்னையில நாளைக்கு மாடர்ன் லாட்ஜ்னு ஒரு லாட்ஜில் நாளைக்கு விபச்சார வழக்கில் திருச்சி வேலுசாமி கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
நாளைக்கு இதை உண்மையிலே ஆவணங்களுடன் சொன்னவர், எனக்கு உண்மையிலே இவர் ரொம்ப அப்பா பேசினப்ப கவுண்டர் பார்ட் எடுத்தாருன்னு சொல்லி எனக்கு இதை ஒருத்தர் எனக்கு டேட்டா கொடுத்தது. அவர் இவரை தான் போய் இவர் கையெழுத்து போட்டு ஜாமீன்ல கூட்டு வந்தது அவர் தான். இப்ப நீ நாளைக்கு மனைவி உன்னை ஒண்ணுதான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஊர்ல இருக்கிறவளிடம் விபச்சாரியிடம் சட்ட ஒழுங்காக நடத்து கொள்ளும் நீ ஒழுக்க கெட்டவனாக இருக்கக்கூடிய வகையில் ஊரில் இருக்கக்கூடிய ஒழுக்கத்தை கேள்வி கேட்கறதுக்கும் உனக்கு தகுதி இருக்கிறதா அப்படின்னு நம்ம கேட்டுதானே ஆகணும். அதாவது யார் யாரெல்லாம் இங்க இது சரியில்லைன்னு சொல்றீங்களோ உங்களுடைய லட்சணம் என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்கிறப்ப இது எதுவுமே நாளைக்கு ஒரு பாயிண்ட் இது அதான் சொல்றான் குருமூர்த்தி. அவன் உருப்படாதவன் தான், விமர்சனங்கள் உள்ளவன் தான், ஒன்னத்துக்கும் உதவான் தான், ஆனா இந்த விஷயத்துக்கு நமக்கு தேவை அப்படிங்கிற இடத்துல காங்கிரஸ் இதை எப்படி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன்னு தெரியல. இப்ப இதே இங்க இருக்கக்கூடிய ஒரு திமுக காரன் ராகுல் காந்தியவோ சோனியா காந்தியவோ பேசினா சும்மா இருப்பீங்களா? காங்கிரஸ்ல உட்காந்துட்டு பேசுனா வேடிக்கை பார்க்குறீங்க. செல்வ பிறந்தகை 10 கட்சி போயிட்டு வந்துருக்கட்டும்பா, நாளைக்கு நீங்க மாநில தலைவர் ஆகிறதுக்கு தகுதி இருக்குல்ல, நீயும் 10 கட்சி போயிட்டு வந்த, உனக்கு ஆகிறதுக்கு தகுதி இருக்குதா? இல்ல பாரம்பரியமா நாளைக்கு இருக்கிற சிதம்பரமே நாளைக்கு திமுகவை தானே வேணுங்கிறாரு. நேத்திக்கு உனக்கு என்ன முத்தமிழ் அறிஞர் கலைஞர்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னா நாளைக்கு நீ யார் அதை பேசுறவனுக்கு நாளைக்கு காங்கிரஸ் என்ன சின்ன வீடா அப்படின்னா நீ ஊர் முழுக்க சின்ன வீடு வச்சிருக்கிற, நீ உனக்கே காங்கிரஸ் சின்ன வீடு தான். நீ நாளைக்கு அப்படிப்பட்ட தனி மனித தாக்குதலை நான் கேட்கிறேன், உனக்கு அப்படி உண்மையிலே சொல்லு, காங்கிரஸ்காரனாக உனக்கு எப்போ உணர்வுபூர்வமா கோபம் வந்திருக்கணும் அப்படின்னா ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட பிறகு முதலமைச்சரை சந்தித்து கட்டித்தழுவிய ஒரு புகைப்படங்கள் வெளியில் வந்தது. மானவரோஷம் உள்ளவனா இருந்தா அப்ப நாளைக்கு இந்த பேச்சு நீ பேசியிருந்தேன்னா பரவாயில்ல. அப்ப வாயை பொத்திட்டு இருந்துட்டு ஆதாயங்கள் பெற்று கொண்டுட்டு இப்பெல்லாம் இருந்துட்டு இப்ப திடீர்னு உங்களுக்கு நேற்றுக்கு நைட்டு தான் உப்பு போட்டு சாப்பிட்டேன் சார், காலையில தான் எனக்கு உரைக்க ஆரம்பிச்சது அப்படிங்கிறீங்க. ராகுல் காந்தி 26 திமுகவுடன் கூட்டணின்னு சொல்லிடுறாரு. நாளைக்கு வேலுசாமி பால்டாயில் குடிச்சு செத்துருவாரா? இல்ல காங்கிரஸ் விட்டு வெளியேறுவாரா? உன்னை பேச்ச மனுஷனா கூட மதிக்கல. ஊடக வெளிச்சங்கள் பெறுது, உன்னை நாளைக்கு பார்வையாளர்கள் பாக்குறான்னா இங்க ஏதாவது நடக்காத அசம்பாவிதம், இங்க யாரும் வெளியில வரமாட்டானா திமுக கூட்டணியில இருந்துன்னு இருக்கிற நிலையில நீ பேசுறங்கிறதுனால எதிர்கட்சிகள் இருக்கிறவன் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குமான்னு உன்னை பாக்குறான். உன்னை தலைவனா மதிச்சு பார்க்கல, நீ சொல்றதுல கருத்துல உண்மை இருக்குன்னு பாக்குற. காங்கிரஸ்காரர்களே அதை விரும்பவில்லை. நீ விளங்காம போற, ஏற்கனவே நான் விளங்காம தான் சார் இருந்தேன், இதுக்கு மேல விளங்காம தான் போக போறேன், அதனால நாளைக்கு நீ பேசலாங்கிறான். ஆனா அவன்லாம் நான் பதவியை காப்பாத்திக்கணும், ஏற்கனவே 5 வருஷம் எம்எல்ஏவா நான் திரும்பி எம்எல்ஏவா இருக்கணும், இவன் சொல்றதை கேட்காதீங்கிற நிலையில் இருக்கிறப்ப நீங்கள் எதிரி கூடாரங்களில் இருந்து பேசுவதோ அல்ல இங்கே தனி மனித தாக்குதல்கள் வைப்பதோ விமர்சனங்கள் பண்ணுவதோ இது ரசிக்கக்கூடிய வகையில் இருக்குதா அப்படிங்கிறப்ப தேசியத்தின் பார்வையிலேயே நீங்க சார் உண்மையிலேயே திமுக விட்டு வெளியில போனா திமுகவுக்கு சந்தோஷம், தேமுதிகவுக்கும் பாமகவுக்கும் இப்போ மக்கள் நீதி மையம் வர வந்திருக்குது, சீட் ஷேரிங்ல நாளைக்கு ஸ்லாட் ஆகுது, உனக்கு 25 கொடுக்கறதா அங்கங்க பிரிச்சு நீ வச்சுக்கன்னா அவன் சந்தோஷமா இருந்துட்டு போறான். உங்களுக்கு வாக்கு சதவீதம் 234 தொகுதிக்கு காங்கிரஸ் கேண்டிடேட் இருக்கா? இந்த ஜென்சி கிரவுடை புல் ஓவர் பண்றதுக்கு உங்களுக்கு யாராவது ஃபேஸ் வேல்யூ இருக்குதா? ராகுல் காந்தியிடம் ஸ்டஃப் இல்லைன்னு நிரூபிச்சிட்டீங்க. எங்கே தமிழ்நாட்டுக்குள்ளார வந்துமே நாளைக்கு பிரச்சாரம் செய்ய சொன்னா நாளைக்கு போய் கடல்ல குதிக்கிறாரு, போய் சாப்பாடு சமைக்கிறேன், தயிர் போடுறேன், உப்பு போடுறேன், பிரியாணி சமைச்சு சாப்பிட்டு யூடியூப்ல அதிகமா பார்வை போற சமையல் வல்லுநர்களோட போய் சமைச்சு காட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு பிரதமர் வாய்ப்பு கேட்கிறாருங்கிற மாதிரி எந்த மாநிலத்திலையும் ஒன்ன நாளைக்கு மனுஷனா ஏற்றுக்க மாட்டேங்கிறான். யூபியில ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, எங்க போனாலும் இதுதான் அடிச்சு நவுத்துறாங்க 3 பீரியடா. யூபிக்குள்ளார காங்கிரஸ் உள்ள நுழைய முடியல. எங்க நாளைக்கு என்ன ஆக போறீங்கன்னு தெரியாத நிலையில் நீங்க சாப போற நிலையில சில பேர் ஸ்வீட்டு சாப்பிடணும்னு ஆசைப்படுவான், சில பேருக்கு நாக்கு நமன்னு இருக்கும். அது மாதிரி இவங்களுக்கு இப்பதான் கடைசியா இருக்கிற எனக்கு மந்திரி கொடுத்துருப்பாங்கிறப்ப உண்மையிலேயே திமுகவுடைய கொள்கையில் இருக்கக்கூடியதே அவங்க மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிங்கிறப்ப நீ நல்லா இருக்கிறப்ப கேட்டா கூட பரவாயில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் மூலம் வச்சுக்கவே கூடாது சார். 2G வழக்குல பிஜேபி கூட திமுகவை அவ்வளவு கேவலப்படுத்துறது கிடையாது. நீங்க நாளைக்கு கூட்டணியிலேயே கூட இருந்துகிட்டு இந்த ராபர்ட் வட்ராங்கிற கேரக்டர்லாம் எல்லாம் மறந்துட்டீங்க. பிரியங்கா புருஷன் எங்க போனா? நாளைக்கு எவ்வளவு ஸ்கேம் வந்துச்சு, டிஎல்எஃப் ஸ்கேமு, கோல்ட் மைன் ஸ்கேம்ஸ், நாளைக்கு காமன்வெல்த் ஸ்கேம்ஸ்ல இருந்து இவங்க என்ன 2G மட்டும்தான் ரைஸ் ஆச்சா? யூபிஏ 2ல வேற ஸ்கேமே நடக்கலையா? பெரிய அப்படியே காந்தி பரம்பரை ஊழலுக்கு எதிரானவர்கள்னு நாளைக்கு ஒரு முதலமைச்சராக இருக்கிற ஒரு மனைவி மேலே எஃப்ஐஆர் போடுறீங்க, மகளை கைது பண்ணீங்க, 3 அமைச்சர்களை வெளியில பதவி நீக்கம் பண்ணீங்க, ராஜாவை தூக்கி கைது பண்ணீங்க. 1 வருஷமா ஊர் முழுக்க ரைடு விட்டு தமிழ்நாடு முழுக்க நாளைக்கு திமுக பெரிய ஊழல் கட்சி 1,76,000 கோடி 76,000 கோடின்னு சிவா இப்போ எப்படி இவங்க திருச்சி வேலுசாமியை குருமூர்த்தி யூஸ் பண்றாங்கன்னா அதே மாதிரி காங்கிரஸ் சுப்பிரமணிய சாமியை யூஸ் பண்ணி நாளைக்கு திமுகவை கலங்கப்படுத்தி 2011 ஆட்சிக்கு வர விடாம பண்ணது காங்கிரஸ் தான் சார். நீங்க இந்த நிலையில இவனெல்லாம் திரும்பி சுமக்கவே கூடாது. நம்ம சாவா கிடக்கிறவனா நாளைக்கு ஜாலியா நின்று சில பேர்லாம் அவனை காப்பாத்தாம என்னடா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி தான் இவங்கெல்லாம் சாவறத வீடியோ எடுத்து ரசிப்பாங்க. இவனுக்கு இவ்வளவு தூரம் நீங்க உயிர் கொடுத்து ஆக்சிஜன் கொடுத்து இவர்களை அரைகுறையாக
நாளைக்கு நீங்க ஏன் நாளைக்கு காப்பாற்ற துடிக்கிறீர்கள், அதாவது உங்களுக்குள்ளார இருக்கிற பாண்டிங் இருந்துட்டு போட்டோம். நீங்க பிஜேபி கிட்ட திரும்பி போகவே முடியாது. ஏதோ ஒரு தேசிய கட்சி வேணும். எந்த நிலையிலும் பிஜேபி கிட்ட போகக்கூடாது. ஏதோ ஒரு தேசிய கட்சியோட தான் நம்ம மேல கண்ட்ரோல் இருக்க முடியும். அதனால இவன் வேணும்னு நினைக்கிறீங்க, அவ்வளவுதானே தவிர அதை அவன் உணரணுமே. நாளைக்கு நான் எந்த அளவுக்கு அந்த உறவை மேம்படுத்த வேணும்னு நினைக்கிறேன்னா, அந்த உறவை சம்பந்தப்பட்டவர்களும் அவர் நம்ம விட்டு கொடுத்து போறதையோ இல்லை நமக்கு தியாகம் செய்வதையோ அவர்கள் உணர வேணுங்கிறப்ப, அது இல்லாத பட்சத்தில் அந்த உறவை ஏன் தொடர வேண்டும் அப்படிங்கிற கேள்வி தானே எழுது. தேர்தல் சமயத்தில் ₹1 செலவு இல்லாம பாத்துக்கிறீங்க. இப்ப திருச்சியில திருநாவுக்கரசு எம்பி ஆனார், நேரு ₹1 செலவு பண்ண விடல. 5 வருஷமுமே அவர் வீடு எடுக்கல, ஒரு ஆபீஸ் கூட போடல, ஸ்டார் ஹோட்டல்ல தான் தங்குவார். அந்த பில்லு முதல் கொண்டு நேரு தான் கட்டுவார். இப்படி உங்களை தாங்கி 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 உங்களை நாளைக்கு ஒரு பதவியை வச்சு நாளைக்கு மேலே அனுப்பி விட்டா நீங்க இங்கே உட்காந்துக்கிட்டு நாளைக்கு திமுக குத்துவீங்க, மேலிட பொறுப்பாளர் அமைச்சு எனக்கு 60 சீட்டு கொடுங்குவீங்க, மந்திரி சபையில இடம் கொடுங்குவீங்கன்னா உனக்கு அவ்வளவு துப்பு திராணி இருந்தா நாளைக்கு தனியா நின்று செய். வலு இருந்தா பரவாயில்லையே. அதிகாரம் இருந்த போது கூட எதிர்கட்சியை ஆட்டி படைத்ததை விட திமுகவை ஆட்டி பார்த்து நாளைக்கு அவங்க வயசு என்ன இருக்கும், கலைஞர் முதலமைச்சரோட இதை நீங்களாம் அவ்வளோ தியாக குடும்பம்னா உங்க குடும்பத்துல வந்த எவ்வளோ சொத்து பிரச்சனைகள், ராபர்ட் வங்கிகளை ஏமாத்தி விட்டாருன்னா சர்ச்சைகள் கிளம்பிச்சு. நாளைக்கு அதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுத்துட்டீங்களா? உங்க குடும்பத்துல ரொம்ப கண்ணியவான்கள் தான் இருந்தீங்கன்னா அதனால தானே பிரியங்கா காந்தி ரொம்ப நாளா சைலண்டாவே வச்சிருந்தீங்க, ராகுல் காந்தியை முன்னிலைப்படுத்துறீங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு திறமை உள்ளவர்களை கொண்டுட்டு வர முடியும். இத்தாலிக்காரிக்கு பிரதமர் பதவி இல்லை அப்படின்னாலும் மன்மோகன் சிங்கை விட்டுவிட்டு சும்மா இருந்தீங்களா? யூபிஏ சேர்மன் ஆகிக்கிட்டு அவரை டம்மி ஆக்கி பொம்மை ஆக்கி வேடிக்கை பார்த்தவங்க தானே நீங்க. எந்த இடத்தில் எதற்காக சும்மா இருந்தீங்க அப்படிங்கிறப்ப, ஒரு உங்கள் குடும்பத்தில் ஒரு கொலை நடந்ததுங்கிறதுக்காக ஒரு இனத்தையே போரிட்டு நாளைக்கு கொண்டுபிட்டு நீங்களாம் நாளைக்கு இங்க வந்துட்டு தேசிய நாங்கெல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுத்தவங்க, எங்களுக்கு ஆள்றதுக்கு தகுதி இல்லையாங்கிறீங்க. விளக்கமாத்திட்டு இருக்க காந்தியை மட்டும்தான் உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரா? வேற எந்த தலைவனும் போராடலையா? அவ்வளவு வரலாறையும் அழிச்சு விட்டீங்க. நோட்டு முதல் கொண்டு உங்க அப்பன் போட்டாதான் இருக்குது, உங்க தாத்தன் போட்டா இருக்குது. நாளைக்கு நீங்க மட்டும் பேட்டன் ரிட்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்களா? ஃபாதர் ஆஃப் இந்தியா நான் ஒரு நாள் காந்தியை சொல்ல மாட்டேன். நான் ஸ்கூல் காலத்துல இருந்து அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமே விட்டேன். அல்ல அந்த மாதிரி இந்த கேள்விக்கு என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நேதாஜியை நான் தலைவனாக ஏற்றுக்கொள்வேன், பகத்சிங்கை ஏற்றுக்கொள்வேன். எங்க இருந்தோ வந்தவங்க நாளைக்கு இங்க புரட்சி செய்தார்கள், எந்த வகையில் போராடினார்கள்ங்கிறப்ப அவரோட வரலாறே மறைக்கப்பட்ட நேதாஜியோட உடல் முதற்கொண்டு பிற்கால வரலாறே என்ன ஆனதுன்னு தெரியாம இன்னைக்கு ஒரு நூல் மூலமையா அவருக்கு என்ன வாழ்க்கையை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா கிடைக்கல. நீங்க என்னத்தை பெருசா வாழ்ந்துட்டீங்க. நாளைக்கு காந்தியோடைய தனி மனித ஒழுக்கத்தை பத்தி பேசினா 100 விஷயம் பேசலாம். இன்னைக்கு கலைஞரை பேசுறீங்க, நாளைக்கு பெரிய உமனைசர் காந்திக்கும் வாங்க, நாளைக்கு அதை பேசலாமா? நாளைக்கு நீங்க என்ன மன்னர் பரம்பரையில இருந்து துணியை கழட்டிக்கிட்டு வெறும் நீங்க துண்டை போட்டுன்றதுனால தியாகி ஆகிட்டீங்களா? இது ஒண்ணுக்காக நாளைக்கு உங்க குடும்பமே சேர்ந்துக்கிட்டு ஆட்சி செய்வீங்க. நாளைக்கு நீங்க வேணும்னா நாளைக்கு ஒரு இனத்தை கொள்ளுவீங்க, நாளைக்கு வேணும்னா உங்க கூட்டணி கட்சிக்குள்ளார கை வைப்பீங்க, நாளைக்கு ஆட்சியை கவுப்பீங்க, நாளைக்கு உங்களுக்கு வேணுங்கிறத செய்வீங்க. ஆனால் நாளைக்கு சுதந்திரத்துக்கு வாங்கி கொடுத்தாரு, சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு ஒருத்தன் இருந்து அகப்படக்கூடாது, நீ ஃப்ரீயாருங்கிறதுக்கு வாங்கி கொடுத்துவிட்டு நீ நாளைக்கு அவன்கிட்ட இருந்து எடுத்துவிட்டு நீ கட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறது இது பேர் சுதந்திரமா? 15 ஆண்டு காலம் நாளைக்கு உன்னை ஒரு இடத்துல கூட திரும்பி அங்கீகரிக்காம மோடியை பரவாயில்லப்பா அவன் இந்துத்துவ கட்சி தான், ஐயோ இவன் பெரிய சாத்தான் தான், ஐயோ இவன் இறக்கன் தான், ஐயோ இவன் நமக்கு எதுவும் செய்ய மாட்டான்னாலும் பரவாயில்ல, தெரியாத கடவுளுக்கு தெரிஞ்ச பேரையே பரவாயில்ல மோடி கிட்ட போற அளவுக்கு நாளைக்கு உங்களால தானே குத்தடிக்கிறீங்க. இந்த தகுதி லட்சணத்துல இருந்துகிட்டு நாளைக்கு நீங்க இருக்கிறதையும் கெடுத்துக்கணும்னு நினைச்சா நாளைக்கு அது உங்களுடைய விருப்பமாக தான் பார்க்கப்படுது. திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்ப இல்ல, நெஞ்சுக்கு நிதியில் கலைஞர் சொன்னதை மீண்டும் நாளைக்கு எங்க அப்பா மேடையில பேசினப்ப திருச்சி வேலுசாமி அப்ப எந்திரிச்சப்பயே நாளைக்கு இவரை கூப்பிட்டு நீங்க என்ன செய்யறீங்கன்னு கேட்டிருக்கணும். இல்லைன்னா யோசிக்கவே கூடாது சார், தூக்கி ஜெயில போடுங்க. எனக்கு ஸ்டாலின் மேல நிறைய வருத்தம். இந்த மாதிரி விஷயங்கள் என்னைய தூக்கி போட்டாங்க, நீங்க பார்த்து வளர்ந்த பிள்ளை, நீங்க தான் எனக்கு பேர் வச்சீங்க. நாளைக்கு நான் திமுகவை விமர்சனம் செய்வது இல்லாம 14 வழக்குகள் போட்டீங்க, 32 நாள் சிறையில் வச்சீங்க. இவனெல்லாம் வேடிக்கை பாக்குறீங்க. செய்யுங்க தயவு செய்து. இந்த சவுக்கு சங்கர்லாம் தூக்கி வச்சா திரும்பி திரும்பி மங்காத்தா மாதிரி உள்ள போறான் வெளில வரான், உள்ள போறான் வெளில அடுத்தா ஒழுங்கா செய்யுங்க. இதெல்லாம் ஜெயலலிதா இருந்து கத்துக்கங்க. எதிர்குரல் எந்திரிச்சா நாளைக்கு எதா இருந்தாலும் சரி, நாளைக்கு அது ஜனநாயகத்துக்கு எதிராக இருந்தாலும் ஆட்சியாளர்களோட அதிகாரம் என்னன்னு பிஜேபி காட்டுதல அது மாதிரி செய்யுங்க.